வெல்கம் பேக் கில்லர் vlog வித் வீக்னஸ். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, நம்ம டீ கடைக்கு போயிட்டு டீயை வாங்கிட்டு ஒரு பிஸ்கெட் வாங்கி முக்கி சாப்பிடுறது. என்ன பிஸ்கெட்னா பட்டர் பிஸ்கெட். அது இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். இது நம்மளே எல்லாமே ரெடி பண்ணி நம்மளே அப்படி பண்ணல, நம்மளே ஒருத்தனோட வீடியோ பார்த்து தான் ட்ரை பண்ண போறோம். அதுக்கான பொருள்லாம் இங்கே வச்சிருக்கிறோம். ஓகேங்களா, என்னெல்லாம் வச்சிருக்கோம் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இங்கே பாருங்க, எக்கு கலக்கி வச்சிருக்கிறோம். இது வந்து மைதா மாவு, ஓகே, பட்ரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் வந்து பால் பவுடர் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு. ₹1 ₹2 பாக்கெட் நானும் சாப்பிட்ருக்கேன். நீங்கள் சாப்பிட்ருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து சுகர் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம மிக்சிங் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு அடுத்தது என்னென்ன ப்ராசஸ்ன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, அப்படியே வாங்க கண்டினியூ பண்ணலாம். மக்களே இங்கே பாருங்கள், பட்டர் போடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸில் இருக்குது. ரூம் டெம்பரேச்சரில் தான் நம்ம வச்சு இது பண்ணணும். ஓகே மக்களே, இந்த விஸ்கை வச்சு நல்லா நம்ம ஃபுல்லாக ஃப்ளஃபி பண்ணிக்கலாம். ஓகே, கிண்டிடலாம். நல்லா பாருங்கள், இந்த லெவலில் வரணும் அப்படின்னு மக்களே. நல்லா கிருத்துன்னு அடித்து சுத்தமாக பார்த்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மக்களை இந்த மாதிரி நல்லா கிண்டி ஃப்ளஃபியாக எடுத்துக்கணும். 4 நிமிஷம் 5 நிமிஷமாவது நீங்கள் போட்டு இது போல் கிண்டணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சுகர். இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இது கூட இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரையும் பட்டரையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுற அதே டைமில் வந்து பேக்கிங் பவுடர், ஓகேங்களா, நல்லா போட்டு இதுவும் நல்லா கம்மியாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படியே கூட லைட்டாக ஒரு சிட்டி குப்பு எடுத்துக்கலாம். போட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நீங்கள் அது எப்படி வருது நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ இது கூட முட்டை ஆட் பண்ண போகிறோம். எக் இது வந்து நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம், கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம்ன்றதுக்கு. ஓகே, சும்மா எடுத்து வச்சுக்கலாம் லைட்டாக மேலே தடவி விடுறதுக்காக. இதை போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ அந்த வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றணும். ஓகேங்களா, இது கூட வெண்ணிலா எசன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம எசன்ஸ் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 2 மினிட்ஸ் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளம்பி இந்த மாதிரி வரணும். இப்போ இது கூட வந்து மாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பால் பவுடர் சொன்னல அதை ஆட் பண்ணிக்கலாம். பால் பவுடர் போட்டாச்சு. இப்போ அப்படியே மைதா மாவு, ஓகேங்களா, ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது கரண்டி. இதை போட்டு ஏனோ தானோன்னு போட்டு ஃபஸ்ட்டு கிண்ண மாதிரி கிண்ணம் வச்சுக்கோங்களேன், போய் சேர்ந்துடும் ஒரேடியாக பிஸ்கெட்டு. அதனால் இந்த மாதிரி லைட்டாக பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான இது வராது. மக்கள் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம குலோப் ஜாமுக்கெலாம் எந்த ஒரு லெவலில் இது பண்ணுவோமோ அந்த லெவலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணலான்றது பார்ப்போம். மக்கள் எங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் வந்து வச்சுட்டு இப்போ நம்ம அது மேலே இன்னொரு பேப்பர் வச்சு நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இது பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம். நான் மேலே இன்னொரு பேப்பர் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஓகே, பூரி கட்டையை வச்சு அங்கிட்டு ஒரு தள்ளு இங்கிட்டு ஒரு தள்ளு. இது வந்து ரொம்ப போட்டு சப்பாத்தி உருட்டுற மாதிரி போட்டு உருட்டிடாதீங்க, சரிங்களா. ஓரளவு கொஞ்சம் திக்னஸ் வேணும், அப்போ தான் பட்டர் பிஸ்கட் கொஞ்சம் நல்லா வரும். மக்களே, இந்த மாதிரி நல்லா தள்ள போட்டு நல்லா அங்கே இங்கே நல்லா போட்டு இங்கேன்னு போட்டு நல்லா உருட்டியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஒரு 20 மினிட்ஸ் பிரேக் விட போகிறோம். நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்தாச்சு. அப்படியே ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம சைடில் 4 பக்கம் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ட்ரையாங்கிள் ஷேப் வேணுமோ ட்ரையாங்கிள் ஷேப்பு,
ரவுண்ட் ஷேப்புன்னா ரவுண்ட் ஷேப்பு இது போல் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு இதை ஓரமாக எடுத்துப்போம். சைடில் நம்ம கட் பண்ணது வந்து வேஸ்ட்டு பொருள்லாம் இல்லைங்க. நம்ம அதே மறுபடியும் நம்ம அதிலே அப்படியே இந்த ஷேப்லேயே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பெரிய பிஸ்கெட்டாக கத்தியில் எடுத்து பார்த்தேன் வரல, அதனால் இந்த கரண்டியில் எடுத்துருக்கேன். ஓகேவா? சைடெலாம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், நான் நீட்டாக போட போகிறேன். எடுத்து சாப்பிட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கேருந்து ஒரு கோடு போடுவோம் ஸ்ட்ரெயிட்டாக. 1 கட் பண்ணிக்கிறேன். மக்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு அவனில் வைக்க போகிறோம். சரி, ஓகே மக்களே, அவனில் வைக்க போகிறோம். வைக்கும்போது பார்த்து வைங்க, கை சுட்டுச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். வெங்கலங்க இந்த மாதிரி சும்மா பல 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 பலன்னு ஆயிரும். கை மூடிடலாம். ஓகேவா? ஸ்டார்ட். 20 மினிட்ஸ் கழித்து வந்து வெளியே எடுத்து பார்ப்போம். அருமையான சூடான பட்டர் பிஸ்கெட் உங்களுக்காக உள்ள சுற்றி கொண்டே இருக்குது. பாருங்க, வேற லெவலில் வந்திருக்கு மக்களே. எடுக்கும் உடனே எடுத்து சாப்பிட முடியாது. அது கொஞ்ச நேரம் ஆற வைக்கணும். அதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும். மக்களே, பிஸ்கெட் ரெடி ஆயிருச்சு. அப்படி வச்சுட்டு இங்கே பாருங்க. டேஸ்ட் பண்ண போகிறேன் இப்போ. நல்லா இருக்கு. கொஞ்சம் இனிப்பு லைட்டாக அதிகமான மாதிரி இருக்குது. லைட்டாக பால் போடுற அதிகமாகிடுச்சு போல. லைட்டாக பால் மாதிரி இருக்குது. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடிக்கும் போது நல்லா கலக்கும் இருக்குது. கலக்கும் மட்டும் இருக்குது சாப்பிட்றதுல அருமையாக. நீங்கள் வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் பண்ணது நல்லா வந்துட்டு கொஞ்சம் இனிப்பு அதிகமாகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டீ கடையில் போய் பட்டர் பிஸ்கட் முக்கி சாப்பிடுவாங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? முக்கியமாக லைக் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது கில்லர் vlog வித் விக்னேஷ். நன்றி, வணக்கம்.